ஓம் சாந்தி. முரளி டேட் 10/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விடுத்து தேகி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களுக்கு தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரிய சம்பிரதாயம் அப்படின்னா ஈஸ்வரன் தந்தையின் வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்யும் சத்சங்கங்கள் மற்ற சத்சங்கங்களை விட தனிப்பட்டது எப்படி? பதில்: இந்த ஒரு சத்சங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை கேட்கின்றீர்கள். இங்கு படிப்பு நடக்கிறது. லட்சியம், நோக்கம் கூட முன்னால் உள்ளது. மற்ற சத்சங்கங்களில் கல்வியும் இருப்பதில்லை. ஏம் ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம், நோக்கமும் கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக குழந்தைங்க அப்படின்னா ஆத்மா குழந்தைங்களுக்காக ஆத்மாவுடைய தந்தை சிவத்தந்தை இப்போ புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. ஆன்மீக குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்மா குழந்தைங்க எல்லாமே இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எப்பொழுது அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்று முதலில் தந்தை புரிய வைக்கிறார். பாபா முதல்ல நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? நீங்க ஆத்மா, நடந்தாலும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, உட்கார்ந்தாலும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, எழுந்தாலும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தேகம் என்று நினைக்காதீர்கள். உங்களை ஒரு உடல் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேக அபிமானி, தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. தன்னை யாரு ஒருத்தர் தேகம், உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அசுர வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறார் பாபா. தேகி அபிமானி, ஆத்ம உணர்வுடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. யாரு தன்னை ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்யறாங்களோ அவங்க ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்வரனுக்கு தேகம் இல்லை. ஈஸ்வரிய தந்தைக்கு உடல் கிடையாது. அவர் என்றைக்குமே ஆத்மா அபிமானி, ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே ஆத்மா அபிமானி, அசரீரியாக தான் இருக்கிறார். அவர் சுப்ரீம், உயர்ந்த ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவர் பரமாத்மா, எல்லா ஆத்மாக்களுக்குமே அவர் தான் தந்தையாக இருக்கிறாரு. பரம ஆத்மா என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறும் பொழுது புத்தியில் அவர் நிராகார லிங்க ரூபம் ஆவார் என்பது புத்தியில் வருகிறது. நிராகார லிங்கத்தின் பூஜையும் நடைபெறுகிறது. அவர் பரமாத்மா ஆவார். அவர் எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்த தந்தை பரமாத்மா, அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர். அவரும் ஆத்மாவாக தான் உள்ளார். அவர் பரமாத்மா அப்படிங்கறதுனால உருவத்துல ஏதோ பெருசா இருப்பாரு சைஸ்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம ஆத்மா எப்படி உணரக்கூடிய வகையில ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கோமோ அதே போலதான் அவர் இருக்கிறாரு. ஆனால் உயர்ந்த ஆத்மா. அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. மற்ற அனைவரும் மறுபிறவி எடுக்கிறார்கள். சிவபாபா மட்டும்தான் பிறப்பு இறப்புல வர்றதில்லை. மற்ற எல்லா ஆத்மாக்களுமே பிறப்பு இறப்புல அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. மேலும் அனைவரும் படைப்பு ஆவார்கள். படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை ஆவார். மற்ற எல்லாருமே படைப்பு தான். படைக்க கூடியவர் அப்படின்னா ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட படைக்கப்பட்டவர்களே. முழு மனித சிருஷ்டியே படைப்பு ஆகும். படைப்பு கர்த்தா என்று தந்தைக்கு தான் கூறப்படுகிறது. கணவனுக்கு கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறது. லௌகிக்கத்துல அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு கூட என்ன சொல்லப்படுது? படைப்பவர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மனைவியை ஸ்வீகாரம் செய்கிறார். ஒரு கன்னியாவை திருமணம் செய்யறாங்க. பின் அவர் மூலமாக கிரியேட், படைக்கிறார். குழந்தைகளை உருவாக்குறாங்க, பாலனை செய்கிறார். அவ்வளவே, விநாசம் செய்வதில்லை. மேலும் தர்ம ஸ்தாபகர்கள் கூட படைக்கிறார்கள். பிறகு அவற்றை பாலனை, வளர்த்தல் செய்கிறார்கள். விநாசம் யாருமே செய்வதில்லை. எல்லையில்லாத தந்தைக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. எப்படி ஆத்மாவின் ரூபம் புள்ளியோ அதே போல பரம்பிதா பரமாத்மாவின் ரூபம் கூட புள்ளி ஆகும். அவரும் ஒரு புள்ளியாக தான் இருக்கிறாரு.
மற்றபடி இவ்வளவு பெரிய லிங்கம் அமைப்பது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பூஜையின் காரணமாக. இவ்வளவு பெரிய லிங்கத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா பக்தியில நிறைய பூஜை செய்யணும் இல்லையா, அதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. பிந்துவிற்கு எப்படி பூஜை முடியும்? எப்படி புள்ளியா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு உருவம் செஞ்சு வைக்க முடியாது இல்லையா, ஒரு ஒளி புள்ளிய எப்படி செஞ்சு வைக்க முடியும், அதுக்கு எப்படி பூஜை பண்ண முடியும்? அதுக்காக தான் இவ்வளவு பெரிய லிங்கத்தை வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் இவ்வளவு பெரிய லிங்க உருவத்துல இல்ல. பாரதத்தில் ருத்ர யஜ்யம் படைக்கும் பொழுது மண்ணினால் சிவலிங்கம் மற்றும் சாலை கிராமங்கள் அமைத்து பிறகு அவற்றிற்கு பூஜை செய்கிறார்கள். அதற்கு ருத்ர யஜ்யம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர கீதா ஞான யஜ்யம் என்பதே உண்மையான பெயராகும். இது சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார். வேறு சத்சங்கங்களில் எவற்றிலுமே ஆத்மா அல்லது பரமாத்மா பற்றிய ஞானம் யாரிடமும் இல்லை. உலகத்துல எவ்வளோ சத்சங்கங்கள் இருக்கு, ஆத்மா உட்கார்ந்து கேக்குது, பரமாத்மா படிப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது சத்சங்கம் இருக்கா? எங்கேயுமே கிடையாதுங்கிறார் பாபா. கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ஞானத்தை இறை தந்தையை தவிர, ஆத்மாவுடைய தந்தையை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. அங்கோ எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. அங்க போறாங்க, சத்சங்கத்துக்கு போறாங்க, அங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களை கீதைய கேட்கறதுக்காக போறாங்க, சந்தோஷமா போறாங்க. எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம், இதை படிச்சு நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்களோ இப்பொழுது படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது ஆகும். சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்ற ஆத்மா நடிக்கிறது. ஆத்மாவோ அசரீரி, சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். தனியாக வந்தும் தனியாக செல்ல வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். சரீரம் தாரணை செய்தார்கள், பின்னர் சரீரத்தை விட்டு தனியாக செல்ல வேண்டியுள்ளது. ஆத்மா தனியா வந்துதான் ஒரு உடல்ல நம்ம உடலை எடுத்து எல்லா செயல்களையும் செய்யறோம். இப்போ இந்த உடலை விட்டுட்டு ஆத்மா தனியாக போகணும், தன்னுடைய வீட்டுக்கு போகணும் இல்லையா? இதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். பாரதத்தில் சத்தியுகம் இருக்கும் பொழுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு தர்மம் இருந்தது என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இதை கூட பாரதவாசிகள் அறியாமல் உள்ளார்கள். தந்தை யார் அறியவில்லையோ அவர் எதுவுமே அறியவில்லை என்று பொருள். சிவபாபாவை தந்தையை யாருமே தெரிஞ்சுக்கலையோ அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்காதவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறார் பாபா. பழைய ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்றே கூறினார்கள். படைப்பு கர்த்தா எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரே படைப்பின் ஆதி மத்திய அந்தத்தை அறிந்துள்ளார். ஆதி என்பது ஆரம்பத்திற்கு கூறப்படுகிறது, மத்தியம் என்பது இடைப்பட்டது, ஆதி என்பது சத்தியுகம், அதற்கு பகல் என்று கூறப்படுகிறது. பிறகு மத்தியத்தில் இருந்து அந்திமம் வரை, கடைசி வரை இரவு ஆகும். பகல் என்பது சத்தியுகம், திரேதாயுகம். சொர்க்கம் வண்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் அதிசயமாகும். உலகத்துல இன்னைக்கு 7 அதிசயங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. பாபா சொல்றாரு அது எல்லாமே இந்த நரகத்தினுடைய அதிசயங்கள். சொர்க்கம் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய நம்பர் 1 அதிசயம் அப்படின்னு சொல்றார் பாபா. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அங்க லட்சுமி நாராயணர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இதை பாரதவாசிகள் அறியாமல் உள்ளார்கள். தந்தை இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், முதல் தரமான ஆத்மா ஆவோம். இச்சமய மனிதர்கள் அனைவருமே தேக அபிமானிகள் ஆவார்கள். எல்லாருமே தன்னை ஒரு உடல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார் நீங்க மட்டும்தான் முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்மாவா இருக்கீங்க. தந்தை ஆத்மா அபிமானியாக ஆக்குகிறார். இப்ப சிவபாபா இந்த உடலை மறங்க, நீங்க ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஆத்மா அபிமானியாக ஆக்குறாரு. ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பதை கூட தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் எதுவும் அறியாமல் உள்ளார்கள். புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது என்ன, எப்படி, அதில் பாற்று நிரம்பி உள்ளது என்பது எதுவுமே தெரியாது. அழியாத ஆத்மா ஒரு ஒளி உணரதான் முடியும் அப்படிலாம் சொல்றாங்க.
ஆனா அது என்ன பொருள், அது எப்படி இருக்கு, அந்த ஆத்மாவில என்னெல்லாம் பதிவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார். பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவைகளின் பாகம் நடிக்க வேண்டியுள்ளது. பாரதம்தான் உயர்ந்த கண்டமாகும். மனிதர்கள் அனைவருக்குமே இது தீர்த்த பூமியாகும். அனைவருக்கும் சத்கதி அளிக்க தந்தை இங்குதான் வருகிறார். ராவண ராஜ்யத்திலிருந்து லிபரேட், அதாவது விடுவித்து, கைடு, வழிகாட்டியாக ஆகி அழைத்து செல்கிறார். மனிதர்களோ இப்படியே கூறிவிடுகிறார்கள். பொருள் எதுவும் அறியாமல் உள்ளார்கள். இறைவன் தான் லிபரேட் பண்றாரு, கைடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே தவிர எதுல இருந்து அவர் விடுவிக்கிறாரு, எதற்கு அவர் வழிகாட்டியா இருக்கிறாரு அப்படின்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. மகிமை மட்டும் பாடுறாங்க, ஆனா பொருள் புரியாம பாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. பாரதத்தில் முதலில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். அவர்கள்தான் பின்னர் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி வருகிறது. பாரதத்துல தேவி தேவதைகள் இருந்தாங்க. அந்த ஆத்மாக்கள் தான் அடுத்தடுத்த பிறவைகளை எடுக்கிறாங்க. பாரதவாசிகளே தேவதைகள் பின்னர் சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் ஆகின்றார்கள். புனர்ஜென்மம் எடுக்கிறார்கள் அல்லவா. மறுபிறவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. இந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில் 7 நாட்கள் பிடிக்கிறது. பத்தீத்தமான தூய்மை இல்லாத புத்தியை பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் பாவன உலகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அவர்களுடைய ராஜ்யம் பாரதத்தில் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மம் கூட இருக்கவில்லை. ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. பாரதம் எவ்வளவு செழிப்புடன் இருந்தது. வைரம் வைடூரியங்களின் அரண்மனை இருந்தது. பின்னர் ராவண ராஜ்யத்தில் பூஜாரி ஆகியுள்ளார்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த கோவில்கள் ஆகியவை கட்டினார்கள். சோமநாதரின் கோவில் இருந்ததல்லவா. சோமநாதருடைய கோவில் குஜராத் மாநிலத்துல இருக்கு இல்லையா. ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்காது. இங்கு கூட சிவன் கோவிலில் எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தது. எக்ஸாம்பிள் சோமநாதருடைய கோவில் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த ஒரு கோவில் மட்டும் கிடையாது, இது போல ஏராளமான கோவிலை நீங்க கட்டி வச்சிருந்தீங்க. ஒவ்வொரு கோவிலுமே அவ்வளோ வைரங்கள் வைடூரியங்கள் போட்டு நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க. இங்கு கூட சிவன் கோயிலில் எவ்வளவு வைடூரியங்கள் இருந்தது. சோமநாதருடைய கோவில்ல எவ்வளவு வைரங்கள் வைடூரியங்கள் போட்டு நீங்க உருவாக்கி இருந்தீங்க. அவற்றை முகமது கஜினி ஒட்டகங்களை நிரப்பி கொண்டு எடுத்து சென்றார். எவ்வளவு செல்வம் இருந்தது. ஒரு ஒட்டகம் மட்டுமா என்ன, ஒருவர் லட்ச ஒட்டகங்கள் எடுத்து வந்தாலும் கூட முழுவதையும் நிரப்பிவிட முடியாது. சத்தியயுகத்துல அவ்வளோ இருந்தது. சத்தியயுகத்தில் தங்கம், வைரம், வைடூரியங்களில் அநேக மாளிகைகள் இருந்தன. முகமது கஜினியோ இப்போது வந்துள்ளார் இல்லையா. அவர் வந்தது தோப்பர யுகத்துலதான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த பாரத பூமியில எவ்வளோ செல்வங்கள் இருந்தது. பாபா சொல்றார், லட்ச ஒட்டகங்கள் எடுத்துட்டு வந்தா கூட நிரப்பி எல்லாம் கொண்டு போக முடியாது, அவ்வளோ இருந்தது இந்த பூமியில. தோப்பர யுகத்தில் கூட எவ்வளவு அரண்மனைகள் ஆகியவை இருக்கும். அவை பின்னர் பூகம்பத்தில் உள்ளே சென்று விடுகின்றன. ராவணனுடையது ஒன்றும் தங்க இலங்கை இருப்பதில்லை. பாபா சொல்றாரு, ராவணனுடையது தங்க இலங்கை கிடையாது. ராவண ராஜ்யத்திலோ பாரதத்திற்கு இந்த நிலைமை ஆகிவிடுகிறது. ராவணனுடைய ராஜ்யம் வரும் பொழுதுதான் பாரதத்துக்கு இந்த நிலைமை ஆயிடுது இல்லையா. ராவணனா என்ன பொருள், 5 விகாரம் எப்ப ஆத்மாவை இறங்குதோ அப்ப இந்த பாரதத்தினுடைய நிலைமை இப்படி ஆயிடுது. 100% இரிலிஜியஸ், அன்ரைட்டியஸ், இன்சால்வென்ட், பத்தீத், விஷாஸ், அதாவது அதர்மம், அசாந்தி, திவால் மற்றும் விகாரி. அதர்மம் அதிகமாயி போச்சு, அசாந்தி, திவால் ஆயிட்டோம், நஷ்டம் அடைஞ்சிட்டோம், மற்றும் விகாரி ஆயிட்டோம். புது உலகத்திற்கு வைஸ்லெஸ், நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்துக்கு விகாரமே இல்லாத ஒரு உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. பாரதம் சிவாலயமாக இருந்தது. அதற்கு ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு, அதாவது உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது. மிகவும் குறைவான மனிதர்கள் இருந்தார்கள் எங்க சத்தியுகத்துல. இப்பொழுது கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள். சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்காக இது புருஷோத்தம சங்கமயுகம் உள்ளது. இந்த புருஷோத்தம சங்கமயுகம் அப்படிங்கிறது குழந்தைகளாகிய நமக்காக மட்டும்தான். இப்பொழுது தந்தை உங்களை புருஷோத்தமராக, தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக அவதற்கான நல்ல வழியை உங்களுக்கு தருகிறார்.
உன்னுடைய கதியும் வழியும் தனிப்பட்டது என்று தந்தையின் வழிக்காக தான் பாடப்படுகிறது. ஏ இறைவா, உங்களுடைய வழி, உங்களுடைய போக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது, எல்லாத்தையும் விட தனிப்பட்டது அப்படின்னு மகிமையெல்லாம் பாடுறாங்க இல்லையா? உயர்ந்த வழியை கொடுக்கிறாரு. மனிதனை தேவதையாக மாத்தக்கூடிய ஒரு உயர்ந்த வழியை எந்த மனித ஆத்மாவுமே கொடுக்க முடியாது. அதனாலதான் அவருடைய வழி ரொம்ப தனிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய பொருள் கூட யாருக்குமே தெரியாது. ஏன் இப்படி நம்ம மகிமைய பாடுறோம் அப்படிங்கிற பொருள் கூட யாருக்குமே தெரியாது. அப்படி தனிப்பட்ட செயல் அவர் என்னதான் செய்யறாரு அப்படின்னு யாருமே யோசிக்கிறதே இல்லைங்கிறார். நான் எப்பேற்பட்ட சிறந்த வழி கொடுக்கின்றேன் என்றால் நீங்கள் தேவதை ஆகி விடுகின்றீர்கள் என்பதை தந்தையே புரிய வைக்கிறார். எனக்கு நீங்க சொல்றீங்க இறைவா உங்களுடைய வழியே தனிப்பட்டது அப்படின்னு, அப்ப எப்படிப்பட்ட வழியை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கறத அவரே சொல்றார். இப்பொழுது கலியுகம் முடிவடைகிறது. பழைய உலகத்தில் விநாசம் முன்னால் நின்றுள்ளது. இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு இப்போ முன்னால நிக்குது. மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளில் கும்பகர்ணனின் உறக்கத்தில் உறங்கி உள்ளார்கள். இந்த நேரத்துல எல்லாருமே தன்னை யாருன்னே தெரியாம கும்பகர்ணனுடைய தூக்கத்துல உறங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏனெனில் கலியுகமோ இப்பொழுது குழந்தையாகும். 40,000 வருடங்கள் உள்ளன என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். இததான் கும்பகர்ணனுடைய தூக்கம்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த கலியுகம் 40,000 வருஷம் இருக்கு, அதற்கு பிறகுதான் இறைவன் வருவாரு, அப்புறம் பாத்துக்கலாம், சாஸ்திரங்கள் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் என்று நினைத்திருக்கும் காரணத்தால் கல்பத்தின் ஆயுள் கூட நீட்டி முழக்கி விட்டுள்ளார்கள். பாபா சொல்றாரு 84 லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 84 லட்ச பிறவிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப கல்பத்தினுடைய ஆயுளும் இன்னும் ரொம்ப நீண்ட காலமா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நீட்டி வச்சுட்டாங்கிறார். உண்மையில் இருப்பது 5000 வருடங்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். வெறும் 84 பிறவிதான், 84 லட்ச பிறவி எல்லாம் இல்லை அப்படிங்கறத சிவத்தந்தை நேரிலே நமக்கு புரிய வைக்கிறாரு. 84 லட்சங்கள் அல்ல என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எல்லையில்லாத தந்தையோ இந்த எல்லா சாஸ்திரங்கள் ஆகியவற்றை அறிந்துள்ளார். இன்னைக்கு உலகத்துல இந்த சாஸ்திரம் உயர்ந்தது, அது உயர்ந்தது, இது உயர்ந்தது, அவங்க எழுதினாங்க அப்படின்லாம் புகழ் பாடப்படுது. எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரத்தை இப்ப யாரு நமக்கு சொல்றா? சிவத்தந்தையே சொல்றாரு. அதனால்தான் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது என்று கூறுகிறார். இது அரைக்கல்பம் நடக்கிறது. இதன் மூலம் யாரும் என்னை சந்திப்பது இல்லை. இது கூட சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாகும். ஒருவேளை கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கானதாக இருந்திருந்தால் பிறகோ ஜனத்தொகை மிகவுமே அதிகமாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை 2000 வருடங்களுக்குள்ளேயே இவ்வளவு ஆகி உள்ளது. பாரதத்தினுடைய உண்மையான தர்மம் தேவி தேவதா தர்மமாகும். அது வழி வழியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கும் காரணத்தான் நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். இந்து தர்மமோ இருப்பதே இல்லை. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது! ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கும் காரணத்தால் நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். இந்த தர்மமோ கிடையாது. இந்துஸ்தானத்துல இருக்கிறதுனால ஹிந்து அப்படின்னு பேரை நம்மளே வச்சுக்கிட்டோம். பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது! ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்பொழுது இருப்பது ராவணபுரி. அதே பாரதம் இப்ப எப்படி இருக்கு? ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கு. 5 விகாரத்தினுடைய ராஜ்யம். அதே தேவி தேவதைகள் 84 பிறவிகளுக்கு பிறகு என்ன ஆகிவிட்டுள்ளார்கள் பாருங்கள். உயர்ந்த தேவி தேவதைகள், எல்லா சக்திகள் குணங்கள் எல்லாம் நிறைந்து இருந்த தேவி தேவதைகள் பிறவி எடுத்து எடுத்து இப்போ என்ன ஆயிட்டீங்க பாருங்கிறார் பாபா. தேவதைகளை வைஸ்லெஸ், அதாவது நிர்விகாரி என்றும் தங்களை விகாரி என்றும் கருதி அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். கோவிலுக்கு முன்னாடி போய் நீங்க விகாரமே இல்லாதவர்கள், நாங்க விகாரியானவர்கள், நாங்க விஷம் நிறைஞ்சவர்கள் அப்படி எல்லாம் பூஜை செய்யறாங்க. சத்தியுகத்தில் பாரதம் வைஸ்லெஸ் நிர்விகாரியாக இருந்தது. புது உலகமாக இருந்தது. அதற்கு புதிய பாரதம் என்று கூறுகிறார்கள். இது இருப்பது பழைய பாரதம். புதிய பாரதம் என்னவாக இருந்தது? பழைய பாரதம் என்பது என்ன? புதிய உலகத்தில் பாரதமே புதியதாக இருந்தது. இப்பொழுது பழைய உலகத்தில் பாரதம் கூட பழையதாகும். இப்ப நம்ம பழைய பாரதத்துல இருக்கிறோம். என்ன கதி ஆகிவிட்டுள்ளது?
பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாகும். அதே பாரதம் தான் இப்ப நரகமாக இருக்கு. பாரதம் மோஸ்ட் செல்வெண்ட், எல்லாம் நிறைஞ்சு செழிப்புடையதாக இருந்தது. மோஸ்ட் செல்வெண்ட்னா எல்லாம் நிறைஞ்சு இருந்தது, மிகவுமே செழிப்புடையதாக இருந்தது. பாரதமே மோஸ்ட் இன்சால்வெண்ட், மிகவும் திவாலாகி உள்ளது. இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு. எல்லோரிடமும் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிச்சைக்கார நாடு ஆயிப்போச்சுங்கிறார் பாபா. பிரஜைகளிடம் கூட யாசிக்கின்றார்கள். இதுவோ புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? இன்றைய தேக அபிமானி மனிதர்களுக்கு கொஞ்சம் பைசா கிடைத்த உடனேயே நாங்களே சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். சொர்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாததுனால இன்னைக்கு கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே நாங்க சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தேக அபிமானம்னு சொல்றார் பாபா. சுகதாமத்தை, சொர்க்கம் முற்றிலுமே அறியாமல் உள்ளார்கள். முழு சுகம் இருந்தது, துக்கமே அங்க இல்லவே இல்லை, அந்த பேரே இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதனால இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏனெனில் கல் புத்தியாக உள்ளார்கள். இப்பொழுது அவர்களை தங்க புத்தியாக ஆக்குவதற்காக 7 நாள் பட்டியில் அமர்த்தி விடுங்கள். ஏனெனில் பத்தீத்தமாக தூய்மை அற்றவராக உள்ளார்கள் அல்லவா? தூய்மை இல்லாதவர்களை, பத்தீத்தமானவர்களை இங்கே அமர முடியாது, பாபாவை சந்திக்க முடியாது. இங்கு பாவனமானவர்கள், தூய்மையானவர்கள் தான் இருக்க முடியும். பத்தீத்தமானவர்களை அனுமதிப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். பாபா நம்மை இது போல புருஷோத்தமராக ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது உண்மையான சத்திய நாராயணரின் கதையாகும். சத்தியமான தந்தை உங்களை நரனிலிருந்து நாராயணராக ஆக்குவதற்காக ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஞானம் ஒரு தந்தையிடம் மட்டுமே உள்ளது. அவருக்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. சாந்தியின் கடல், தூய்மையின் கடல், இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும். வேறு யாருக்கும் இந்த மகிமை இருக்க முடியாது. தேவதைகளின் மகிமை தனியானதாகும். பரம்பிதா பரமாத்மா சிவனின் மகிமை தனியானதாகும். அவர் தந்தை ஆவார். கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள். இப்பொழுது பகவான் என்பவர் யார்? இப்பொழுது கூட பாரதவாசி மனிதர்களுக்கு தெரியாது கடவுள் யாரு அப்படின்னு. யாருக்குமே பாரதவாசிகளுக்கே தெரியலைங்கிறார். கிருஷ்ண பகவான் வாட்சி என்று கூறி விடுகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரோ முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். சூரிய வம்சத்தினரே சந்திர வம்சத்தினர், பின் அவர்களே வைஷ்ய வம்சத்தினர். மனிதர்கள் ஹம்சோ, நாமே அதுவாக தேவதையாக இருந்தோம் என்பதன் பொருள் கூட புரியாமல் உள்ளார்கள். மனிதர்களா இருந்த நம்ம தான் தேவதையாக ஆனோம், அதே தேவதையை நம்ம தான் இப்போ மனிதர்களாக மாறிட்டோம் அப்படிங்கிறதுதான் ஹம்சோ சோகம் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய பொருள். ஆனா பாபா சொல்றாரு இது பொருளே புரியாம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? நாமாகிய ஆத்மாவே பரமாத்மா என்று கூறி விடுகிறார்கள். நாம ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு தவறாகும்! பாரதத்தின் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எவ்வாறு ஆகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இதுதான் ஞானமாகும். அவை எல்லாமே பக்தி ஆகும். சத்தியுகத்தில் எல்லோரும் பாவனமாக இருந்தார்கள். ராஜா ராணியின் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு மந்திரி கூட இருப்பதில்லை. ஏனெனில் சுயம் ராஜா ராணிய அதிபதியாக இருப்பார்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறப்பட்டு இருப்பார்கள். அவர்களிடம் அறிவு இருக்கும். லட்சுமி நாராயணருக்கு யாரிடமிருந்தும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு மந்திரி இருப்பதில்லை. பாரதம் போன்ற பவித்திரமான தூய்மையான தேசம் எதுவுமே இருப்பதில்லை. மகான் பவித்திர தேசமாக இருந்தது. பெயரே சொர்க்கம் என்பதாக இருந்தது. இப்பொழுது இருப்பது நரகம். நரகத்தை பிறகு சொர்க்கமாக தந்தைதான் ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஒரு தந்தையின் நல் வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். இந்த இனிமையான சங்கம யுகத்தில்
சுயம் தங்களை புருஷோத்தமராக தங்க புத்தியினராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, 7 நாள் வட்டியில் அமர்ந்து பத்தீத்தமான தூய்மையற்ற புத்தியை பாவன புத்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சத்தியமான தந்தையிடம் சத்திய நாராயணரின் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். இன்றைய வரதானம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவராக ஆகுக. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவராக, ஆனஸ்டியாக ஆகுக. விளக்கம்: யார் ஒருவர் தந்தையால் கிடைக்கப்பெற்ற பொக்கிஷங்களை தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்த மாட்டார்களோ அவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஒருவேளை தன்னுடைய நேரம், சொல், செயல், சுவாசம் மற்றும் எண்ணம் ஆகியவற்றை பரமத், அதாவது பிறர் வழிப்படி அல்லது சங்கதோஷத்தின் கூடாத நட்புப்படி வீணாக இழக்கின்றீர்களோ, சுய சிந்தனைக்கு பதிலாக பரசிந்தனை செய்கிறீர்களோ, சுயமரியாதையில் இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில், அகங்காரத்தில் வருகின்றீர்களோ, சிரீமத்திற்கு பதிலாக மன்மத்தின் ஆதாரத்தில் மனதின் வழிப்படி நடக்கின்றீர்களோ, அவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான விஸ்வ கல்யாண் காரியத்திற்காக கிடைக்க பெற்றுள்ளது. எனவே அந்த காரியத்தில் மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். அதுவே நேர்மையானவர் ஆவதாகும். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய எண்ணம், இது எல்லாமே உலக நன்மையினுடைய பொருட்டு தான் நமக்கு இந்த பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு. இத வீணாக ஆக்கக்கூடாதுங்கிறார் பாபா. ஸ்லோகன்: எதிர்ப்பு என்பதை மாயாவிடம் செய்யுங்கள், தெய்வீக பரிவாரத்துடன் அல்ல. அவ என்ன ஸ்லோகன் சொல்றாரு? எதிர்ப்பு என்பதை மாயாவுடன் செய்யுங்கள், மாயாவை எதிர்ப்பு செய்யுங்க, தெய்வீக பரிவாரத்துடன் எதிர்ப்பு செய்யக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி.